கவியரசர் கண்ணதாசனைப் போலவோ வாலி அவர்களைப் போலவோ அவரோடு நான் அதிகம் பணியாற்றியவதில்லை. ஆனால் எங்கள் பாலிய காலத்தின் மீது பால்மழை பொழிந்த மேகம் மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன். அவர் சொல்லிக் கொடுத்த இசை, அவர் சொல்லிக் கொடுத்த தமிழ், அவர் சொல்லிக் கொடுத்த பாட்டு, இதுதான் ஒரு தலைமுறையை வளர்த்தது என்று சொல்ல வேண்டும். மேற்கத்திய இசையை கர்நாடக இசையோடு அவர் மிக அழகாக கலந்து கொடுத்தார். ஒரு நல்ல நகைக்கலைஞர் ஆபரணம் செய்யும் போது சுத்தமான தங்கத்தில் கொஞ்சம் செம்பு கலப்பது மாதிரி மேற்கத்திய இசையை கர்நாடக இசையில் அளவோடு கலந்து கொடுத்த மாபெரும் இசை விற்பனர் எம்.எஸ். விஸ்வநாதன். 5 தலைமுறையில் இந்தளவு இந்த பூமியில் மரம், செடி, கொடி, காற்று அத்தனைக்கும் பரிச்சயப்பட்டு மிகப்பெரிய இசை கிடைக்கும். தமிழ் திரையுலகம் மற்றும் இசை உலகத்தில் அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல உலகத் தமிழர்கள் அத்தனை பேருக்கு ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய இழப்பு. என்னை பொறுத்தவரைக்கும் அவருடைய ஸ்தூல உடம்பு தான் இங்கே மறைந்திருக்கிறதே தவிர அவருடைய பதிவுகள் இந்த சப்த ஒலி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் வரைக்கும் அவர் ஜீவிதமாக இருப்பார். இசையின் மூலமாக அவரை இழந்து வாடும் அந்த குடும்பத்திற்கும் உலகத் தமிழ் மக்கள் அனைவரும் இந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்வதை தவிர இதில் ஒன்றும் தெரியவில்லை. பொக்கிஷங்களை தமிழ் துறையில் அந்த சமீப காலமாக அதிகமாக இழந்து கொண்டிருக்கிறது. அதில் எம்எஸ்வி ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர். மிகப்பெரியன்னு சொல்லும்போது தமிழ், மலையாளம், கன்னடம் என்று பல மொழிகளும் 4 முதலமைச்சரோட பணிபுரிந்த ஒரு மியூசிக் டைரக்டர். 1700 பாடல்கள் வந்து இசையமைத்தவர். அதாவது குரு ஆஃப் மியூசிக்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய எம்எஸ்வினால் தெரியாத பையன் எம்எஸ்வி, டிஎம்எஸ், புரட்சி தலைவர் சிவாஜி கணேசன் சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் டிஎம்எஸ் எப்படி குரல்களெல்லாம் மாற்றி அவர்களுக்காக பாடுவார்கள். அதே போல் இவங்களுக்கு இணைந்து இருக்கும்போது எல்லா பாடல்களும் சரி கண்ணதாசன் அவர்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு இசையமைக்கும் போது எம்எஸ்வி இசையமைத்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ், உலகப்புகழான மியூசிக் டைரக்டர். என்னென்னா மிகப்பெரிய நேஷனல் அவார்டு கிடைக்காத ஒரு சூழலில் சும்மா போஸ்ட் மஸ்ட் அட்லீஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிடர் ஆனரிங் such a great musician. I think we will miss him. We lost a great musician in the Tamil industry. சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் குரு. பல பேருக்கு ஏஆர் ரஹ்மான் முதற்கொண்டு வந்து பணிபுரிந்து வந்து நம்ம வந்து நினைத்து பார்க்கிறோம். அது அவருடைய குடும்பத்திற்கு நாள் தான் நினைத்தது. கலைக்கு, திரை உலகிற்கு ஒரு பெரிய இழப்பு. அதாவது வந்து ஐயா மெல்லிசை மன்னரும் கவிஞரை வந்து ஒன்றா பணிபுரிந்து நான் பார்த்துருக்கேன். இவர் இசை பெருசா இல்லை அவரோட எழுத்து பெருசாங்கிறதுலாம் பார்த்துருக்கேன். நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஒரு கண்குள்ளா காட்சி. இப்படிப்பட்ட இசை மேதையும் அப்படிப்பட்ட கவிஞர்களும் வந்து நம்மளை வந்து புரிஞ்சுட்டாங்க. ஆனால் திரையுலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம கூட தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளையிலேருந்தே அவருக்கு ஒரு பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அவர் வந்து நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். பிள்ளைகளோடு தான் நான் வளர்ந்தேன். அவர் வந்து நாங்கள்லாம் டெஃபினட்டாக ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம். திரை உலகம் இருக்கிற வரைக்கும் எங்கள் வாழ்வு தான் இருப்பார். வாழ்க மெல்லிசை மன்னரை. இன்னும் எம்எஸ்சி சார் வாழ்த்துக்கள் வந்து கோயில் ஃபங்க்ஷன் அது ஒரு தெருவில் நடக்கிற ஃபங்க்ஷன், கல்யாண ஃபங்க்ஷன், ஒரு அரசியல் ஃபங்க்ஷன், இல்லை ஒரு அரசாங்க ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எந்த ஒரு மேடையுமே வந்து அந்த மேடை விட ஆரம்பிக்கிறது அவருடைய பாட்டுகள் கேட்காத நாட்டிலே இருக்க முடியாது, கேட்காத நாட்டிலே இருக்க முடியாது. அது வந்து அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார் வேறு இசை மூலிமா. இன்றைக்கி இருக்கிற இசை கலைஞர்களுடைய டியூன்ஸில் கூட அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கார். அது அந்த இசை கலைஞர்களுக்கே தெரியும். ஸோ அவருடைய டியூன்ஸ் எல்லாம் வந்து மறக்க முடியாது. அவருடைய ஆத்மாஸ் எல்லாம் எனக்கும் எம்எஸ்வி சாருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அவர் என்னுடைய நல்ல நண்பரும் கூட. அவரை முதல்ல சினிமாவில் நடிக்க வைக்கிறதுக்காக காதல் மணி படத்துக்காக போய் பேசி அவரை ரொம்ப கம்பல் பண்ணி நான் அந்த படத்தில் நடிக்க வச்சேன். எம்எஸ் விஸ்வநாதன்ற கேரக்டரில் அவரை வந்து இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் அவர்களும் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களும் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணாங்க நடிக்க வைக்கிறதுக்கு. அவர் நடிக்க மாட்டேன்ட்டார். ஆனால் என்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாத காலம் நான் வந்து ஒரு தவம் மாதிரி அவர் வீட்டு வாசலில் நின்று அவரை
ரொம்ப வற்புறுத்தி நடிக்க வச்சேன். காதல் மன்னனுக்கு பிறகு அவர் நிறைய படங்களில் அவர் நடித்தார். எப்போவும் என்னை எப்போ எங்கே பார்த்தாலும் அவர் சொல்கிற வார்த்தை, என்ன நண்பரே என்னை நடிகனாக்கினா இனி அப்படின்னு சொல்லுவார். விவேக் சார் என்னை நீங்கள் நடிகனாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். எப்படி பார்த்தாலும் ஒரு நடிகராக மட்டுமல்ல, ஒரு சிறந்த மனிதராகவும் ஒரு மிகச்சிறந்த இசை ஜாம்பவானுமாக இருந்தவர் அவர். அவருடைய கீதங்களும் அவர் வடித்த இசையும் ஒவ்வொன்றும் என்றைக்கும் சாகா வரம் பெற்றதாக அது வாழ்ந்து கொண்டிருக்கும். அதனால் அவர் இறந்ததாக நினைக்கவில்லை. காரணம், அவருடைய மெல்லிசை பாடல்களை இந்த தமிழ் திரையுலகம் இன்று வரை மறந்ததாக நான் நினைக்கவில்லை. இன்றைக்கும் அந்த மெல்லிசை பாடல்கள் என்றும் உழைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய அவருடைய இல்லத்தை சார்ந்தவர்களுக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்து என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மெல்லிசை மன்னர் விஸ்வநாதம் ராமூர்த்தி அவர் நம்மளை விட்டு பிரியலை. இந்த பூமி ஆகாசம் இருக்கிற வரைக்கும் அவங்களோட பாட்டு, அவரோட இசை எல்லாத்துக்கும் மேலே அவர் ரொம்ப தெய்வ பக்தி, அவரோட உழைப்பு இன்னும் யாராலையும் உழைக்க முடியாது. எத்தனையோ சிங்கர்ஸ் அவருக்கு உயிர் கொடுத்து வெளியில் கூட்டிகிட்டு வந்தார். விஸ்வநாதம் அவர்கள் முதலாக 51 அவர்கிட்ட நான் போய் பாடினேன். அப்போலிருந்து என்னை எப்படியாவது மேலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக சண்டி ராணியில் ஒரு ஹம்மிங்க வந்தாலும் கூப்பிட்டு வந்து பாட வச்சு எனக்கு இவ்வளோ பேரும் புகழும் கொடுத்த ஒரு திரு MS விஸ்வநாதம் ராமூர்த்தி அவர்களுக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு கடவுள் சரி போருண்டா இங்கே வந்துடுன்னு சொல்லி எடுத்துன்னு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் 100 வயசு வாழணும். ஆனால் அவர் பூமி ஆகாசம் இருக்கிற வரைக்கும் ஒரு TMS, ஒரு சுஷீலா, ஒரு விஸ்வநாதன் ராமூர்த்தி, ஒரு KVM அவங்க எல்லாமே ஜனங்க மனசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு என்றென்றும் அவருக்கு கடவுள் ஆன்ம சாந்தி அடையணும்னு சொல்லி நான் அந்த கடவுளை பிரார்த்திக்கிறேன். விஸ்வநாதன் அவர் இறந்தது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய சாங்ஸ் பாடிருக்கேன். கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் எல்லா லாங்குவேஜ்லேயும் அவருடைய சாங்ஸு ரொம்ப நல்ல சாங்ஸ் பாடிருக்கேன். நானே இல்லை, அவர் எல்லாம் சிங்கர்ஸ் எல்லோரும் கூட ரொம்ப நல்ல சாங்ஸ் பாடிருக்காங்க. பிரமாதமாக ஒவ்வொரு சாங்கும் ஹிட் சாங்ஸு அப்படி பண்ணியிருக்கார் அவர். கிரேட் மியூசிக் டைரக்டர். கடைசியில் நான் பாடினது இந்த படம் மெல்ல திறந்தது கதவு. அதில் இளையராஜா, விஸ்வநாதன் 2 பேரும் மியூசிக் பண்ணாங்க. அதில் சாங்ஸ் எல்லாம் டியூன்ஸ் விஸ்வநாதன் தான் பண்ணார். இடையில வர பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் இளையராஜா பண்ணார். ஊரு சன்னம் இதெல்லாம் அவர் பண்ண டியூன்ஸ் தான். ரொம்ப பிரமாதமான சாங்ஸ் எல்லாம் பாடிருக்கேன். ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. ரொம்ப நல்ல சாங்ஸ் பாடிருக்கேன். மறக்க முடியாத சாங்ஸ் நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. போலீஸ்காரன் மகள் சுப்பையை தாங்கி, தூக்க மண்கண்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் இங்கே இல்லை, ஹைதராபாத்தில் இருக்கேன். எதாச்சியாக ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தேன். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம்னு நினச்சேன். இன்றைக்கி சொன்னாங்க பேரந்திட்டாருன்னு சொல்லி. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு ஆத்மா சாந்தி அடையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். விட்டு பிரிஞ்ச தான் வாழ்றாங்க, இன்னமும் வாழ்றாங்க. தமிழக மக்களுக்கு மனதில் ரசிக்கிறேன். மலர்ந்து மலர்ந்து பாடி உறவை பிரிக்க முடியாதா என்ன இருந்தாலும் உங்களுடைய காதல் பண்ணி அந்த படத்தில் சரண் எழுதுறதுல நானும் வாய்ப்பு முதல் படத்தில் அப்புறம் இந்த படம் அவர் கொஞ்சம் இப்பெல்லாம் உட்காந்து அருமையாக எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு குழந்தை மாதிரி இருப்பார். பாரு வெளியே போங்க, நீங்கள் உள்ள அப்போ என்னாச்சு அவர் போடலாம் பாடலாம் உங்களுக்கு பேச உண்மையிலே அவர் நம்ம முடியாத கடவுள் மாதிரி. ஏன்னா என்றைக்குமே அவர் பாட்டு கேட்கணும். இன்னைக்கு கூட ரசித்து அது நினைக்கும் போது பாட்டு கேட்கும்போது எப்படி நம்மளுக்கு இளமை காலம் நினைக்கு வருதோ அதே மாதிரி நம்ம நினைவு இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய இழப்பு குறையுது. என்ன போன்ற இந்த மாதிரி யங்கர் ஜென்ரேஷனுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இருக்குது. ஸோ அவர் இன்றைக்கி இல்லைனாலும் அவருடைய மியூசிக் நம்ம எல்லாருக்கூடியும் இருக்கும். இப்போ மட்டும் இல்லை,
இன்னும் இப்போ ஜென்ரேஷன்ஸ் இருக்கும் அது கண்டிப்பாக ரச்சனாவுடைய இசை வந்து காற்றில் இருக்கும் நம்ம கூடயே ஸோ வெஸ்டர்ன் சீஸ் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி தான் எம்எஸ்சி விஸ்வநாதன் வாழ்ந்துருக்கிறாரு. ரேஷன் கார்டில் அவர் பேர்லையே தவிர அவருடைய பாட்டு இல்லாத வீடுகளே இல்லை. காற்று இல்லாத வீடுகள் கூட இருக்கும், ஆனால் எம்எஸ்சியினுடைய பாட்டு இல்லாத வீடுகளே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கூட ஐக்கியமானவர். இன்றைக்கி வந்து தெய்வத்தோடு ஐக்கியமாயிட்டார். காலத்தால் அழிக்க முடியாத பல அற்புதமான பாடல்களை அவர் தந்திருக்கிறாரு. மலரே குறிஞ்சி மலரே, வெளியே கதை எழுந்து, பச்சைக்கிளி முத்துச்சாரம், இப்படி எண்ணற்ற பாடல்களை அவர் தந்திருக்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் நம்ம சொல்லணும்னா, நீதிக்கு தலைவனில் இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவினில் தொட்டிலே கட்டி வைத்தன்றது அரசாங்கத்தினுடைய விளம்பரங்களே, குடும்ப கட்டுப்பாடு விளம்பரத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான தாலாட்டு பாடல். நம்ம காதலை பாடல் வீரத்தை தந்திருக்கு, நமக்கு வந்து அண்ணன் தம்பி பாசத்தை தந்திருக்கு, சமூக உறவை கற்றுக் கொடுத்துருக்கு, இப்படி பல நல்லிணக்கங்களை கற்றுக் கொடுத்துருந்த ஒரு உத்தமமான ஒரு மனிதர் இன்றைக்கி நம்ம விட்டு பறிஞ்சிட்டாரு. அவருக்கு எங்களுடைய இயக்குனர் சங்கம் சார்பாக அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை